الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை என்றுமே தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே நாம் இறைவனின் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவராக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே நான் தேர்வு செய்த முதல் உரையின் தலைப்பு என்னவென்று சொன்னால் நாவும் நாசமும் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்தியை எனக்கும் உங்களுக்கும் நசியத் உபதேசம் செய்தவனாக, எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து உபதேசம் செய்தவனாக நாவு சம்பந்தமாக, நாவு நாக்கு பேச்சும் நாவும் நாசமும் என்ற தலைப்பில் நாம் இன்றைய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்து சீராக்கி செம்மைப்படுத்தி உடல் கட்டளைகளை தந்து பல்வேறு வகையான வலிமைகளை தந்து இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய அவனுடைய அறப்படைகளில் சுவாசிப்பதற்கு நுரையீரல் மூக்கின் மூலமாக சுவாசிக்கிறோம், இதய துடிப்பு, பல்வேறு வகை விஷயங்கள் எல்லாம் எல்லாம் தந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்றான். அது எல்லாத்தையும் விட உடலில் மிக வலிமையான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் நாக்கு. இந்த நாவு இருக்குது, பேச்சு நாவு தான் பெரிய பயங்கரமான சக்தி வாய்ந்தது, வலிமை வாய்ந்தது. நாவு என்பது உடம்புல ஒருத்தன் ஜிம்முக்கு போகிறான், பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணி கையெல்லாம் உருளை கட்டமாக வச்சுருக்கிறான், என்ன செய்ய அவன் சோல்டெலாம் அப்படி ஏறி போய் இருக்குது, நெஞ்சு விரிஞ்சு இருக்குது, இப்படி பழமாக இருக்கிறான், பெரிய வலிமை வாய்ந்தவனாக இருக்கிறான். ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, குத்தி சண்டை வீரர் இவங்கெல்லாம் இருக்கிறான்னு வைங்க, இவங்கெல்லாம் பிசு போட்டு ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதனுக்கு நான் நாவு இருக்குது, அந்த நாவினுடைய பேச்சின் மூலமாக அவன் உடல் வலிமை அது எல்லாமே அடுத்த கட்டமாக இந்த நாவை கொண்டு பேச்சின் மூலமாக ஒருவரை காயப்படுத்தி புண்படுத்தி ஒருவரை அளவைக்க முடியும். அதே நாவின் மூலமாக ஒருவரை பாராட்டி புகழ்ந்து அவர் மன சந்தோஷம் இப்படிப்பட்டாலும் பார்க்கலையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாவின் மூலமாக அவரை நம்ம பணிவோடு ஒருவரை பேசி ஒரு விஷயத்தில் நம்ம அவருடைய உள்ளத்தில் நம்மளை பற்றி ஒரு சரியான புரிதல், நம்ம அவர் மீது அன்பு செலுத்தி அவர் நம்மளை பிறகு அன்பு செலுத்தி ரெண்டு பேரும் வார்த்தை பரிமாற்றங்களால்
மன நிம்மதி அடைகிறோம் என்று சொன்னால் இப்படியும் இருக்கிறது. அப்போ நாவை கொண்டு நல்லது கெட்டது நாவின் மூலமாகத்தான் என்பதை பார்க்கலாம். பழமொழி கூட சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்ற ஒரு பழமொழி கூட காலகாலமாக தொட்டு இருக்குது. ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படின்னு அர்த்தம். நல்ல வார்த்தை பேசினா அவனை கொண்டு போய் தலைவனாக்கும். இன்றைக்கு அரசியல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சு பதவியில் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் நாவு தான் காரணம். பொய் வாக்குக்கு தனி விஷயம், விட்டு அடிக்கிறது. நான் ஆட்சிக்கு வந்தால் தங்காறு ஓடும் பாலாறு ஓடும் தெருவில், அதெல்லாம் கதை இருந்தாலும் அந்த பேச்சு இருக்குல்ல, பேச்சாற்றல். நான் கொண்டு மேலே நின்று போய் பேசுவாங்க, என் ரத்தத்தின் ரத்தமே, என் உடன் பிறந்த சகோதரர்களே, உடன் பிறவா சகோதர சகோதரிகளாம் அப்படியே உழுந்துருவான் ஆடியன்ஸ் உள்ள. 50 பேர் ஓட்டை அனுப்பி போட்டுருவாங்க. இப்படி தலைவர் தெரியுமா, இப்படி தலைவரை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையா என்று இப்படி பார்க்குறோம். அப்போ அந்த மேடை பேச்சில் நின்றுக்கிட்டு இப்படி பேசும்பொழுது அப்போ என்ன, என்னுடைய உயிர் என்னுடைய உயிர் மூச்சை விட மேலான மக்களே அப்படின்னாலே கரவோசை எழுப்புவாங்க. இப்படியெல்லாம் நாவின் மூலமாக என்ன செய்வோம், ஆட்சியை பிடிக்கிறதுல இருந்து ஆட்சியை விட்டு இறங்குறதுல இருந்து, ஆட்சியில் இருந்துக்கிட்டு எனத்தையாவது பதவியில் இருந்துக்கிட்டு அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை பேசிவிட்டான்னு வைங்க, மக்களுக்கு எதிராக தூக்கி ரோட்டில் போட்டுருவாங்க, பதவி போயிடும். இப்படிலாம் பார்க்குறோம், புகழ் போயிடும், அந்தஸ்து போயிடும், ஒருவரை பற்றி உண்டான மதிப்பீடு உள்ளத்தில் இருந்த மதிப்பீடுலாம் இறங்கி போயிடும். அப்போ நாவு என்பது நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும். அந்த நம்முடைய நாவால் நம்ம கெட்ட வார்த்தைகள் பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த நாவால் இழிவுற்றும் நாம் ஆளாக்கப்படுவோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாவுடைய விளைவு சாதாரண விஷயம் அல்ல, அவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சில 10 பேர் இருந்தால் டீம்மேட் வைங்க, இப்போ நண்பர்கள் இருக்கும்போது 10 பேர் இருந்தால் அவங்க சவுண்ட் விடுவான், சண்டைக்கு வச்சுக்கிடுவாங்க. ஊருக்கு அந்த ரவுடிகள் கும்பலில் இவன் சவுண்டுக்கு தான் சவுண்டு பார்ட்டிட்டு கத்துவான், எதிரெண்டு பயப்படுவாங்க, சத்தத்துக்கு பயப்படுவான். அப்போ எல்லாரும் 4 பேர் அடிப்பான், 2 பேர் சத்தம் விடுவான். அப்போ சவுண்ட் இருக்குது, இது வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தும், பயத்தை ஏற்படுத்தும், புலம் பார்க்கும். அப்போ நான் ஓதக்கூடிய எங்கள் ஊரில் சைடு அரபிக்கால ஆன்லைன் கோர்ஸ் ஓதிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நான் சின்ன திமுறா ஓதும் பொழுது நான் ஒரு சின்ன 3வது சுமரா இந்த மாதிரி நான் ஓதும் பொழுது இந்த சீனியாரிட்டி ஒரு பையன் பட்டம் வாங்கிட்டு போகக்கூடிய பையன் 7வது சுமரா அந்த வருஷம் அதிகமாக வெளியே போகிறான். அவன் தவி சிந்தவங்க சுண்ண ஜமாத்து மாதம், ஆனால் தவி சிந்தவங்கள மாணவர்கள் 7வது சுமரா நடத்தக்கூடிய ஆசிரியர் தவி சிந்தனை முழுக்க உள்ள ஆசிரியர் ஃபைதர்லி அசத்துக்கக்கூடிய ஆள். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஒரு பையன் சவுண்ட் விடுவான், ஆள் வீணாக இருப்பான், ஃபூல் ஊதலாம் பழக்கமாக இருப்பான், தாடி வச்சுருப்பான், 7வது சுமரா ஓதலான்ல. அப்போ சவுண்டு தான் விடுவான், அவனை லீடராக போடுவாங்க. பேச்சாளர்கள் வியாழக்கிழமை ஆகிட்டா வியாழன் பின்னர் வெள்ளி இரவுலாம் மாணவர்கள் பயிற்சி பண்ணுறோம், எல்லா மசாக்களையும் நடக்கும், பேச்சாளர் பயிற்சி வைப்பாங்க. அது நேரம் பொறுப்பாளர் எல்லாத்தையும் வந்து அன்னத்தை போட்டுவாங்க, சத்தம் விடுவான். ஒரு சவுண்ட் விட்டாலும் வைங்க எல்லா மாணவரும் ஆஃப் ஆயிடுவான். கத்தம் அவன் வரல, அவனுக்கு உரிய குரலில் கத்தும் பொழுது என்ன அடங்கிடுவாங்க. அவனை பார்த்தாலே பயப்படுவான். அப்படித்தான் இன்றைக்கு சில பேர் பார்த்தாலே பயம் வரும் மூவாட்டின்ட்டு. அப்போ அந்த மாதிரியெல்லாம் அந்த நாவு இருக்குத, நாவை கொண்டு அது மட்டும் கை பழம் கால் பழம் நெஞ்சு பழம் எல்லா பழத்தையும் விட நாவை கொண்டு ஒருத்தன் என்ன செய்யலாம், ஒருத்தர் கீரை கிழிக்கவும் முடியும், ஒருத்தர் பொன்னாடை போட்டு வாழ்க்கை அவனை கண்ணியப்படுத்தவும் முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கலாம். நாவு என்பது கவனமான முறையில் கையாண்டால் நமக்கு சொர்க்கத்தை பெற்று தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாவை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நரக படுகொலைக்கு நம்ம போயிடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க, ஒரு 2 விஷயத்தை முன்னிலைப்படுத்தி 2 விஷயத்திலையும் என்னுடைய சமுதாயம் எனக்கு உத்தரவாதம் தந்தீர்கள் என்றால் நான் முகமது நபியாகிய நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருவேன், நீங்கள் சொர்க்கத்துக்கு போவதற்கு நபிகள் நாயகமாகிய நான் பொறுப்பு என்று சொன்னார்கள். அதில் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய அந்த 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பு மர்ம உறுப்பு, அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை பாதுகாக்கணும். விபச்சாரம் பண்ணாமல்,
அல்லாஹ்க்கு பயந்து தன்னுடைய மனைவியோடு மட்டும் தாம்பத்தியம் மேற்கொண்டு இப்படி ஒழுக்க கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தார். சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, நான் பொறுப்புண்டாக சுதாசனம். இரண்டாவதாக சொன்னார்கள், 2 தாடைகளுக்கு மத்தியில், மேல் தாடை கீழ்த்தாடை, இந்த மேல் தாடை கீழ்த்தாடைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த உறுப்பு நாவை நீங்கள் சரியான முறையில் இறையச்சத்தோடு நாவை பயன்படுத்தி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால், நான் அடக்கி வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நீங்கள் சில நான் பொறுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ நாவு என்பது முக்கியமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாவை லேசாக நினைச்சிடக்கூடாது. நாவு என்பது அவர் வலிமை வாய்ந்த சக்தி. மூசா நபி அவர்கள் ஏகத்துவத்தை சொல்லும்போது கூட அல்லாஹ் தூஷினா மலையில் அவரை தௌஹீதுக்கு அவரை நபியாக தேர்வு செய்து இந்த துவா என்ற பள்ளத்தாக்கில் அழைத்து ஃபிரௌன்கிட்ட போன அல்லாஹ் சொல்கிறான், இந்த புனிதமான துவாங்களுடைய பள்ளத்தாக்கு வந்துட்டீங்க, மூசா உங்களை செப்பலை கரட்டுங்க, இந்த புனித இடம், நீங்கள் இறை தூதர், நீங்கள் ஃபிரௌன்கிட்ட போங்க, அடக்குமுறை செய்யலாம், அந்த தௌஹீதை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் அவர் சொல்லுவார், என்ன போய் ஃபிரௌன்கிட்ட சொல்லு, ஃபிரௌன் தன்னை அல்லான்னு சொன்னவன். மூசா நபியுடைய காலத்தில் தன்னை கடவுள் ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் என்று வாதிட்டான். அதன்படி மக்களை வென்றெடுத்தான். அவர்கிட்ட போய் நீ இறைவன் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான், நீ அல்லாஹ் வணங்கு சொல்லுவதற்கு அல்லாஹ் கூப்பிடுறான். மூசா நபி சொன்னது என்ன? சரி இறைவா, நான் போய் சொல்லுன்னு இவன் ஆர்டர் போடுறான். இறைவனுடைய ஆர்டரை மீற முடியாது, எனக்கு பேச்சு வராது, எனக்கு திக்குவாய், எனக்கு சரியான முறையில் பேச்சு வராத காரணத்தால் என்னுடைய சகோதரர் ஹாரூனை அனுப்புவாயாக, அவர் தெளிவாக பேசக்கூடியவர், பேச்சாற்றல் மிக்கவர் அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்கும்போது அல்லாஹ் சரி நீனும் உங்களுடைய சகோதரர் ஹாரூனும் சென்று ஃபிரௌன்கிட்ட போய் தௌஹீதை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லி 2 பேரும் அனுப்பி வைப்பான் என்ற செய்தியை பார்க்குறோம். அப்போ நாவு என்பது முக்கியமான ஒரு விஷயமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. ஆனால் ஹாரூனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஃபிரௌன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளின் கேள்விக்கும் பதிலளித்தவர் மூசா நபி. துணையை கூட்டிகிட்டு போகிறாரு, ஆனால் அண்ணா அந்த நாவலோட முடிச்சுக்கலாம் அழித்து விட்டு தெளிவாக பேச வைத்தான் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ நாவு என்பது முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், 33 70வது வசனம், யாயி உள்ளது நான் முத்தக்குள்ளாக ஒக்கூடு கவுலன் சதீதா, நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லையே கூறுங்கள். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, நம்பிக்கை கொண்டவர்களே இறைவனுக்கு பயப்படுங்க, அஞ்சுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒக்கூடு கவுலன் சதீதா, நேர்மையான சொல்லு, பொய் அவதூறு புரட்டு அப்படிலாம் போயிடாமல் பொய் இந்த மாதிரி இல்லாமல் நேர்மையான சொல்லை நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே பழகின வாழ்க்கையில் உண்மை கசப்பாக இருக்கும், உண்மையை சொல்லு, உண்மையை பழகிட்டோம்னு சொன்னால் பொய் பேச மனசு வராது என்பதை பார்க்குவோம். அப்படி உண்மையை பேசினீர்கள் என்றால், நேர்மையான சொல்லை நீங்கள் பேசினீர்கள் என்றால், இஸ்ஸுலியலக்கும் அமாலக்கும், அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான். அல்லாஹ் சொல்கிறான். ரப்புல் ஆலமீன் எஃபிருலக்கும் துனூபக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் சொல்லிட்டான். வம யுத்தீல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, அல்லாஹ்வுக்கும் அவர் தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டினான்னு சொன்னால், கரெக்டாக நல்ல வார்த்தைகள் பேசணும்னு சொன்னால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பதாக உத்தரவாதம் கொடுக்குறான். செயல்களை சீராக்குவேன் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இப்போ சிந்தித்து பார்க்கலாம். அப்போ நம்ம உண்மையை பேசி நன்மையின் மூலமாக, நன்மை உண்மை இவற்றின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல் 35:10 அல்லாஹ் சொல்கிறான், மன்கான யுரீதுல் இஸ்ஸத்த ஃபலில்லாஹி இஸ்ஸத்து ஜமியா, யாரேனும் கண்ணியத்தை நாடினார், கண்ணியம் யாவும் அல்லாஹ்வுக்கே உரியது. கண்ணியம் தான் நம்மளை அன்று மதிக்கணும், நம்மளை ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரமுகராக பார்க்கணும், நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு ஒருத்தர் விரும்பினான்னு சொன்னால், இந்த கண்ணியம்னு அல்லாஹ்வை சார்ந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். இலகி யஸ்அதுல் கலிமு தய்யிபு, அல்லாஹ் சொல்லிட்டான். தூய அல்லாஹ்வுக்கு தூய சொற்கள் அவனிடமே மேலேறி செல்லும். நல்ல சொற்களை பேசிக்கிட்டீங்கன்னு சொன்னால், பயானு குர்ஆன் ஓதுவது, திக்ர்கள் செய்வது, மனசுக்குள்ள சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் திக்ர்கள், பல்வேறு நல்ல சொற்களை சொல்லிவிட்டீர்கள் என்றால் அந்த நல்ல சொற்கள் அல்லாஹ்வுக்கு மேலேறி செல்லும்
என்று அல்லாஹ் சொல்கிறான். இது திருமறைக்கு நான் 35வது அத்தியாயத்தினுடைய 10வது இறை வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். 35:10. அதுபோல் அல்லாஹ் அந்த வசனத்திலேயே வல்லதீன யம்குரூன ஸய்யாத்தி லஹும் அஸாபுன் ஷதீத் வ மக்ரு உலாயிக ஹுவ யபூர். அல்லாஹ் ரப்பல் வ மக்ரு உலாயிக ஹுவ யபூர் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வந்து திருமறை குர்ஆனில். அதுபோல நல்லறம் அதை உயர்த்தும், நல்ல சொற்களால் அல்லாஹ்விடத்தில் மேலேறி செல்லும். நல்ல காரியங்கள் நல்லறம் அதை உயர்த்தும். தீய காரியங்களில் சூழ்ச்சி செய்வோருக்கு கடுமையான வேதனை உண்டு. அவர்களின் சூழ்ச்சி தான் அழியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டக்கூடியதை பார்க்குறோம். அதுபோல் 17:53 அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் வந்து ஒக்குள் இபாதி யகூலுல்லதி ஹிய அஹ்சன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அழகியவற்றை பேசுமாறு எனது அடியார்களுக்கு சொல்லுங்கள். கூறுவீராக, பேசுனா அழகிய வார்த்தையை பேசு, இல்லாட்டி மௌனமாகுது என்ற அடிப்படையில் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். நபியை அழகிய வார்த்தையை பேசுமாறு என்ற அடியார்களுக்கு சொல்லுங்கள். இன்ன ஷைத்தான எலுசோ பைனகும், இந்த ஷைத்தான் அவர்களிடையே பிளவை ஏற்படுத்துவான். சண்டை சச்சரவு அடிதடி எல்லாமே நான் வச்சு தானே அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இன்ன ஷைத்தான காண இது இன்சானி அதுவும் முபீனா, ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான எதிரியாவான் என்று 17வது அத்தியாயத்தில் 53வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய வார்த்தையை பேசுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஷைத்தான் இருக்கிறான பிளவை ஏற்படுத்துவான், சண்டை சச்சரவு அடிதடி எல்லாம் நடக்கும். இப்படிலாம் பார்க்கக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம்ல. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் எதுவென்று பார்த்தால் நாவு தான் எல்லா விஷயத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், அப்போ அந்த நாவை எந்த அளவுக்கு நம்ம சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க, சுசாசனம் வெட்கம், ஒரு மனிதனுக்கு உண்டான வெட்கம் இருக்குது. நம்ம வெட்கம் மனிதனை உயர்த்தும். மோமசாலம் சொல்கிறாங்க, வெட்கம் இருந்தால் கெட்டாத பேசுவானா, ரோட்டிலேருந்து நான் கிழிக்கிறான் சண்டையில் கூப்பிட்டு என்ன செய்யலாம், அந்த அளவுக்கு பொது இடங்களில் சொல்ல முடியாத அளவுக்கு, மேடையில் சொல்ல முடியாத அளவுக்கு கிழிக்கிற சண்டை சச்சரவுகள். அப்போனா அந்த காலத்து இப்போ பரவாயில்ல, அந்த தூப்பாக்குடி சண்டைலாம் வரும். எல்லா ஒரு தமிழகம் முழுவதும் இந்த பாதாள சாக்கடை அது இது போட்டவங்க தப்பிச்சிச்சு. அந்த சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, சின்ன கொஞ்சம் வெட்ட பையன் போய் நிற்பாங்க. அதுக்காண்டி அந்த 16, 17 அந்த வயசில் பெரிய ஆளுங்களும் உப்போட கள்ள பையன் போய் நிற்பாங்க. இல்லையா என்ன பேசுகிறாங்க, எல்லா ஆபாசம் தான். உங்களுக்கு தூப்பா தண்ணி ஏற்றி எங்கிட்டு பக்கம் வந்துச்சு அப்படின்னு என்ன செய்ய, உங்களுக்கு தண்ணி ஏன் வந்து ஏன் தண்ணி உங்களுக்கு தண்ணி தூப்பாக்குடி சண்டை, வாய்க்கால் சண்டை, தூப்பாக்குடி சண்டை வரும்பொழுது பார்த்தோன்னு வைங்க பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ ஆபாசம். உங்களோட பாவடைக்கு மேலே தூக்கிடும், அப்போ இதுக்கு மேலே முத்துக்காலுக்கு மேலே அவ்வளவு சண்டைகள். அதெல்லாம் ஓஞ்சி போச்சு. அது நாவை வச்சு தானே, இந்த கேடுகட்ட நாவை வச்சு தான் எல்லாமே வருவது என்பதை பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ சிந்தித்து பார்க்கணும். ஆபாச பேச்சுகள் எல்லாமே இந்த தீமையான பேச்சு பேசும்பொழுது 2 பக்கமும் சைத்தான் வந்துடும். தலையில் ஏறி சண்டைனாலும் சண்டை, 1000 தலைமுறைகள்லாம் எடுத்து பேசுறது, அப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்க்குறோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வந்து வெட்கம் தான் பேசுவாங்க பொம்பளையோ. அப்போ அந்த வெட்கம் சொன்னாங்க, வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் இந்த படித்தவர்கள் எப்படி உண்மை கிடையாது. பல்லு ஃபுல்லாக ரோக்கா இருப்பான், இல்லை டாக்டர் வைக்கணுமா பேச மாட்டான், ஒன்றும் ஷைத்தானா இருப்பான், ஃபோனில் கடலை போட்டுக்கிட்டு இருப்பான் எவர்கிட்டையாவது. இது இல்லை, உண்மையிலே இறையச்சத்தோடு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது டாக்டர் ரொம்ப யார்ட்டையும் பேச மாட்டார், அதை வைக்கலுங்க, ஏன் பேச மாட்டான், மக்கள்கிட்ட மதிப்பு போய் மரியாதை போயிடும்ட்டு 4 வார்த்தை பேசலாம், அவர் 10 பேசணும், அப்படி சரி சம பரமாய் வந்துடும் என்பதற்காக மரியாதை குறைவுக்காக பேச மாட்டாங்க ஒழிய, அவன் ஸ்டேஜில் போய் பாரு, அவனுடைய ரேஞ்சில் ஒரு டாக்டரோடு வக்கீலோடு எவ்வளோ ஆபாசமாக பேசிக்கிறான், எவ்வளோ அசிங்கமாக பேசிக்கிறான், சாராயத்தை குடிச்சு தலைகளாக வருவான். அப்போ இதெல்லாம் இப்படி சொல்ல, இதுக்கு சொல்லலை, நிஜமாகவே முகமது நபி சொன்னார்கள், வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும். குறைவாக பேசணும், தேவைக்கு பேசணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தால சண்டை சச்சரவு வராதில்லை. அந்த மாதிரி சுசாரம் சொன்னால் அது ஈமானுடைய பலப்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னதை பார்க்குறோம். அப்போ வந்துக்கிட்டு அந்த மாதிரி திமுற அதிகாரிகள்லாம் கட்டும் பேச மாட்டே இதை சார் கையெழுத்து போட செய்யுங்கன்னா அப்படியே தலையாளி கை கட்டும், வச்சுமன்ட்ட போ, அவன்கிட்ட போய் இவன்கிட்ட போட்டு, இதை திமுற காசுக்கு பணம் காசுக்காண்டி என்ன செய்கிறாங்க, இந்த திமுறை பார்க்குறோம், அதிகார திமுறை. இதே ரசூலுல்லாஹ் சொல்லலை, உண்மையிலேயே நீங்கள் வெட்கமும் குறைவான பேச்சுமுடையவர்களாக இருந்தால் அதுதான் உங்களை கண்ணியப்படுத்தும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதிகமான பேச்சும் வெட்கம் இல்லாத கெட்ட வார்த்தையும் அதிகமான பேச்சும்
நயவஞ்சகத்தின் அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்போ கெட்ட வார்த்தை, அதிகமான பேச்சு முனாஃபிக்கினுடைய தன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமீதியில் 1950வது நபிமுறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போ அளவோடு பேசணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இதெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவ்வளவு செய்திகள் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்போ அதெல்லாம் பழக்கப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒரு அடியார் அல்லாஹ்வின் அல்லாஹ்வுடைய திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக பேசலாம். ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அதனுடைய பலனை உணர்ந்து கொள்ளாமல் அல்லாஹ் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தையை பேசுகிறார். அதன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். ஏன் அடியான் நல்ல வார்த்தை பேசுகிறானா, அப்படியே அந்த வார்த்தையினுடைய உனக்கு அதனுடைய நன்மை என்னன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறியா என்று அவனுடைய அந்தஸ்தெல்லாம் உயர்த்துகிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சின்ன வார்த்தை நல்லா இருக்கிறீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும், சின்ன ஒரு வார்த்தையை பேசணும், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இல்லை உறவுகளில் கூட பார்த்தோன்னு வைங்க, பெரியாப்பா கணக்கு மாதிரி போவார், மாமன் போயிட்டு இருப்பான், அம்மிமா அண்ணன் மாமா போவோம், அவன் மருமகன் போயிட்டு இருப்பான். ஏன்னா வீடுகள் ரொம்ப தூரங்கள்ல அங்கங்கே இருக்கும். சந்திச்சாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், பெரியப்பா நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, உடம்பு கேட்க மாட்டான். இல்லை மாமா நல்லா இருக்கிறீங்க, சும்மா ஆழத்தில் வளர்றது. உன் காசு பணத்தை வீட்டில் வச்சு ஒழுங்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, மாமா நல்லா இருக்குதா, மாமி நல்லா இருக்கிறாங்களா, பெரிய மக்களும் கேட்குறாங்க. கிரிக்கெட் முடியாது தூக்கிட்டு எங்கள் டோக்கம் செத்து போன ஆடு போன நினைஞ்ச உந்த மாதிரி என்னவோ கஞ்சாவப்பட்டாலும் போயிட்டு இருப்பான். நேரம் அம்மா மாமா செத்து போவார், யாரைக்கா கண்டிக்கிறது இல்லை. இதெல்லாம் கெட்ட பண்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்வசாதாரண ஒரு சின்ன வார்த்தை தான். தம்பி நல்லா இருக்கிறீங்களா, தம்பி டீ குடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, இது கூட அல்லாஹ்வுக்கு திருப்தியான வார்த்தையாக அமைந்து விட்டால் உங்களுடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்துகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுபோல் ஒரு அடியார் அல்லாஹ்வின் கோபத்துக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக பேசலாம். இதன் காரணத்தினால் யோசிக்காமல் பேசலாம் விளைவை பற்றி. இதன் காரணத்தினால் அவன் நரகத்தில் போய் விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒரு வார்த்தை அதை பேசுகிறான். அல்லாஹ் கோபம், இறைவனும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருந்துவிட்டால் அவனுடைய ஒதுங்கும் இடம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அப்போ நாவை வைத்து கண்ணியம் வேண்டுமா, கண்ணியம் சீர்குலைந்து இது உங்களுக்கு கேவலப்பட்டு போகக்கூடிய சூழலுக்கு ஆளாக்கப்படுகிறீர்களா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கண்ணியத்தை அல்லாஹ் நாவின் மூலமாக ஒரு கண்ணியப்படுத்தினான், நாவின் மூலமாக ஒருவரை கேவலப்படுத்துகிறான், அவனுடைய பேச்சை வச்சு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அப்படிலாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அப்போ சிந்தித்து பாருங்கள். அதுபோல் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் நாவை கூட்டி என்ன பேசுகிறான், வீணானவற்றையே நம்ம ரசிக்கிறோம். ரெண்டு பேருக்கு போது இன்றைக்கு நம்ம விலைக்கு விடுறது எவனும் கிடையாது. சண்டை வந்துச்சுன்னு வைங்க, ஒரு நேரத்தில் விலைக்கு விட்டாங்க. இன்றைக்கு என்ன எல்லா பரவாயில்ல செல்ல ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுக்க படம் எடுக்க ஃபேஸ்புக்கில் போட, ரெண்டு குழுக்களுக்கு மத்தியில் சண்டை வந்துருச்சுன்னு சொன்னால், ரெண்டு பைரவர்களுக்கு மத்தியில் சண்டை வந்தால் பண்ணுறான். அப்படி ஒரு ஆக்சிடென்ட் கொடுத்துருவான், அவனை போய் காப்பாற்றி ஆம்புலன்ஸ் வர படம் கிடையாது. இப்போ எடுக்கிற ஃபோன் என்ன செல்லில் எடுக்கிறது, ஃபேஸ்புக்கில் விடுறதுக்கு லைக் வரும், சேர் வரும், முட்டா பயிர்களுக்கு என்ன செய்கிறது. அப்போ அதான் வீணான விஷயங்கள் நம்மளை உட்படுத்திக் கொள்ளக்கூடாது. சண்டை சச்சரவு விலக்கி விடணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள். குழுக்கள் சண்டை வரும், அந்த பெரிய பெரிய குழுக்கள், பெரிய டீம், அந்த மாதிரியான முறையான சண்டைகள் வரும்போது இரண்டு பிரிவுகள் ரசூலுல்லாஹ் விளக்குவாங்க. இன்றெல்லாம் ஹதீஸில் பார்க்குறோம்னு சொன்னால், அப்போ நாளை கொடுத்தா என்ன நம்ம சமாதானம் பேசுவது, எல்லா விஷயமுமே அவங்களுக்கு நன்மையை தீமையை தடுப்பது ஏன் நாவின் மூலமாக உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்ன 28வது அத்தியாயம் 55வது இறைவசனம். அப்போ நம்ம ஒரு சண்டை ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அதை விலைக்கு அந்த சண்டை கூழ் அவங்களை பிரித்து வைக்கணும். சண்டை போடாமல் அவங்களுக்கு ஒன்று நல்லறிவு சொல்லணும், ஒழிய ஏற்றி விடுவான். எட்ட பரவாயில்லப்பாமா, மாப்பிள்ள ஒன்று சொல்லிட்டாங்க, மாப்பிள்ள விடலாமா, உனக்கு பேக்ரவுண்ட் இல்லைனா மாப்பிள்ளாமா, இவன் பைக்காக்கு முன்னாடி சூடாக நிற்கிறான், அவ்வளோ கொதிச்சு போய் சண்டை நினைக்க அடிச்சு சப்பையில் அடிச்சு விட்டான்ட்டு. அப்போ இவன் என்ன செய்யணும், ஏற்றி விடும்போது சண்டை முட்டுமா, இதெல்லாம் இஸ்லாத்தை தடுக்க அவங்க சமாதானப்படுத்தி அவங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம்.
அல்லாஹ் ரப்பல் திருமறையில் நமக்கு 28:55 சொல்றான், வைதா சமியுல் லஹவ அகரது அன்ஹு வகாலு லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும் ஸலாமுன் அலைக்கும் லா நபுத்தகில் ஜாஹிலீன். 28வது அத்தியாயம் 55வது இறைவசனம். வீணானவற்றை அவர்கள் செவியிடும் பொழுது அதை அலட்சியம் செய்வார்கள். இது எனக்கு தேவையா, கூத்துக்குமா ஆடல் பாடல் இதெல்லாம் நமக்கு தேவையா என்று அவர் வீணானவற்றை அவர்கள் கடக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க, அதை காணும் பொழுது அப்படியே அலட்சியம் பண்ணிட்டு போயிடுவாங்க. எங்கள் செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல் உங்களுக்கு, நீ தட்டி கட்டாம போய் நரகத்துக்கு போற அது உனக்குரியது, நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்னுடைய இலக்கு என்று ஓ செயல் உனக்கு, என் செயல் எனக்கு விலகிக் கொள்வார்கள். சலாம் அலைக்கும், அவர்களுக்கு தான் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் நபுத்தகி ஜாகிலி, இந்த அறிவினர்களை நாங்கள் விரும்ப மாட்டோம் எனவும் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் சொல்றாங்க. அறிவினர்களை நாங்கள் விரும்ப மாட்டோம்ப்பான்ட்டு ஒதுங்கி போயிடுவாங்கன்னு திருமறை குர்ஆன் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். 16:90 அல்லாஹ் சொல்கிறான், நம்ம இப்படிப்பட்ட ஒரு நீதியாளர்களை ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம், நம்ம ஒரு வழக்கு விசாரிக்கிறோம்னா நீதி நேர்மையின் மூலமாக சான்றுகளின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம ஒரு நீதி செலுத்தணுடைய நீங்கள் ஏன் பெரிய மாமாவன் சின்ன மாமாவன் குடும்பத்தில் உள்ள ஆள் எனக்கு தெரிஞ்சவன் ஜமாத்தின ஃப்ரெண்டு நீதி செலுத்தணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நீதி தான், நீதியை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டிக்கிறான். கெட்ட விஷயங்களாக இருந்தால் நண்பன் ஊர் உலகம் தூக்கி போட்டணும். நமக்கு ஏகத்துவ கொள்கை இருந்தால் மட்டும் சொந்தத்தில் உள்ள விஷயம் இருக்கும். ஏகத்துவ கொள்கை இல்லாமல் பல கொள்கைகள் கலந்து உருண்டு நம்ம சொன்னால் அவ்வளோதான். சாக்கடை இருக்குது, சாக்கடையில் நாயும் போய் பெறணும், அதுபோல் மற்ற ஜீவராசிகளும் போய் பெறணும். என்ன சாக்கு புழு பூச்சி எல்லா பட்டைகளும் அங்கே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பன்னீர் அந்த மாதிரி ஒரு நறுமண பொருட்களை நம்ம நல்ல ஒரு நம்ம அது வாசனைக்காக நம்ம அடிக்கிறோமா இல்லையா, உயர்ந்த விலை உள்ள பொருட்களை அந்த மாதிரி அந்த நறுமண பொருள் அந்த மாதிரி என்ன செய்யணும், குளங்குட்டை ஏறி யார் குடிப்பா, நல்ல ஆற்றுல அப்புறம் பரிசுத்த உடம்பு சுத்தமாகும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு குளங்குட்டை ஏறி தேடி போகிற மாதிரி நம்ம இலக்கு சொர்க்கத்தை நோக்கி போக வேண்டும். நன்மையின்பால் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுது. சொர்க்கம் தான் இலக்கு. நண்பர்கள், ஊரார், உற்றார், உறவினர்கள் வழிகேடு தீமையான காரியத்துக்கு உங்களை அழைத்தால் நம்ம போகக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. நான் வச்சு கூப்பிட்றான், நீங்கள் வாங்க பத்திரிக்கை தான், நீங்கள் வாங்கம்மா உள்ள கூட கூத்துக்குமான ஆடல் கூட என்ன கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நட்பா, உறவா, குடும்பமா, சொர்க்கமா, எந்த விஷயம் உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு சொர்க்கம் வேணுமா, உலகம் வேணும், உலகத்தில் அவர் இவர் வேணுமா, எங்களுக்கு முதல்வர் அவர் யாருடைய அன்பு வேணும், என்னுடைய இறைவனுடைய அருள் வேணும், அவன் மறுமையை பொருந்திக்கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவோம் என்று இருக்க வேண்டும் என்பது மார்க்கத்தின் நிலைப்பாடு. எங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் சொல்றான், அவர் தீமையான காரியங்களை விலகி நன்மை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தின் ஃபண்டமெண்டல் அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் சொல்றான் திருமறை குர்ஆன்ல 16வது அத்தியாயம் 90வது இறைவசனம், இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். நீதியையும் நன்மையையும் உறவினருக்கு கொடுப்பதையும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நீதி செலுத்து, நன்மை செய், நாவை கொண்டு நன்மை செய், கரத்தால் செய், நன்மை பல படித்தரங்களாக செய்ய முடியும். நன்மையை நீதி செலுத்தணும், நன்மையை செய்ய, உறவினருக்கு கொடுங்க, தர்மங்கள் கொடுங்க, உறவினருக்கு கொடுப்பதையும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். வெட்கக்கேடானவற்றையும் தில் குர்பா வைனுக அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி, அந்த தீமையான காரியங்கள் வெட்கக்கேடானவற்றையும் தீமையையும் வரம்பு மீறுதலையும் உங்களுக்கு தடுக்கின்றான். நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக உங்களுக்கு அறிவுரையை எல்லாம் வழங்குகிறான் என்று திருமறை குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுறான்னு சொன்னால் பேச்சு எவ்வளோ பெரிய முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நீதி செலுத்தணும். எவ்வளோ பேச்சின் மூலமாக தான் ஊமையாக போயிட்டேன், இது நல்லா ஊமையாக ஆகிட்டான்னு ஏதாவது பஞ்சாயத்து இருக்குதா, கொஞ்சம் நான் பேச முடியாது, கோவம் வந்தாலும் கோவத்தை அடைப்பேன் கட்டு அவ்வளோதான். நாக்கை வச்சு பேசி வளர்ச்சி அந்த மாதிரி செய்ய முடியாதா இல்லையா? அப்போ நாவு என்பது முக்கியமான ஒரு விஷயம். அந்த நாவை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று நீதிக்கு, நேர்மைக்கு, நல்ல விஷயங்களுக்காக நாவை பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுது. அல்லாஹ் தான் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் சஹாபி சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட பேச்சு பேசுபவராக இருந்ததில்லை. ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன பிள்ளை பழக்கமும் சரி, அவங்க சேர்ந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு யார், அவங்க பெருமர் உஸ்மான் இவங்க தானே அலி, அந்த மாதிரி வந்துக்கிட்ட ரசூலுல்லாஹ் இயற்கையாகவும் செயற்கை. வெளியே காலேஜுக்கு போகும்போது எல்லா ஹராத்தையோடையும் பார்த்துட்டு வருவான். ஸ்கூலில் முடிச்சு காலேஜுக்கு போகும்போது அது செயற்கை பழக்கம்.
இயற்கையில் ஒரு தெருவுக்குள்ள என்ன செய்வாங்க, ஒரு பிறந்து அந்த வயசுக்குள்ளே பழகுவாங்க. அதை விட்டு வெளியே போயிட்டாங்க செயற்கை, அவன் நண்பன் இவன் நண்பன், அந்த முசீபத்து இந்த முசீபத்துட்டு ஆம்பளை பொம்பளையில் எல்லா கெட்ட செய்தி பழகிட்டு வருது. இப்படி தான் நபிகள் நாயகம் வளர்த்திருந்ததா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார் அந்த சஹாபி அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அவங்களுடைய நடைமுறை, அவங்களுடைய செயல், அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் எல்லாமே பார்த்தோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட பேச்சு பேசுபவராக இருந்ததில்லை. பேசுறது நல்ல வார்த்தை தான், அந்த மாதிரி சொல்ல பேசினார்கள். உங்களில் சிறந்தவர் நற்குணமுடையவர் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ நற்குணத்தை அளவுகோலாக வைக்கிறாங்க. உங்களில் சிறந்தவர் நற்குணமுடையவர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இல்லையா, அப்போ இயற்கை செயற்கையாக கூட கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வையும் அந்த மறுமை நாளையும் யார் நம்புகிறாரோ அவர் ஒன்று நல்லதை பேசட்டும், அது வாய்மொழி இருக்கட்டும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? பேச நல்லதை பேசிக்காட்டி அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாவு அப்படிப்பட்ட நாவு பெரிய அரசாட்சியில் இருக்கிறாங்கல்ல, உலக நாடுகள் சர்வதேச நாடுகளில் உள்ள அதிபர்கள் அவன் இவன் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, இன்னொரு நாட்டிலுமே நாவு என்ன செய்வான், ஒரு நாட்டை அடிப்பண்டா குண்டு போடுவான்னு வைங்க, அதோட முடிஞ்சு. அதோட பெரிய பிரச்சனைகளாகி 2 நாடுகளுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம் அணு ஆயுதங்களை போட்டு. அப்போ ஒரு சுல்தான், ஒரு ஆட்சியாளர், ஒரு மன்னர் சக்கரவர்த்தி நம்மளோட நம்ம சண்டை போட நம்ம கூட நின்றுக்கணும். ஒரு 10 பேர் 5 பேர் ஒருவருக்கு ஒரு சண்டை. அந்த அவங்க சண்டை போட்டாங்கன்னா அதிகாரத்தில் உள்ளவங்க ஆட்சியாளர்கள் ஒரு நாட்டை பார்த்து இப்படிமா தொலைஞ்சு போட அப்படின்ட்டாலும் வைங்க, முசீபத்து பிடிச்சாங்க நாடா அப்படின்ட்டாலும் வைங்க, என்ன வரியில் இருக்கிற அவ்வளோ வரியை போடுறான்ட்டான்னு வைங்க, அவ்வளோதான். அப்போ ஒரு அந்த அந்த கேட்டீங்க அந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி ஒரு நாட்டோட அரசன் இன்னொரு நாட்டை பார்த்து காது துப்பிட்டாங்க துப்பிட்டான்னு வைங்க, போர் வந்தோம். அப்போ நாவை வச்சு தான் எல்லாமே எங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க நாவு, சில பேர் எல்லாம் சொன்னாங்க பேசணும் நல்லதை பேசு இல்லாட்டி வாய் மூடி இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா இல்லையா, சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவான் வாய், நான் வாயை திறந்தாலே வாய்க்குமா, அவனுக்கு தெரியும், அவனுக்கே தெரியுது நான் வாயை திறந்தா சனியை பிடிச்சி ஆட்டும், சண்டை சச்சரவு வரும், கலவரத்தை ஏற்படுத்திடுவோம். நான் அந்த சபையில் வாய் திறக்க மாட்டேன், நான் வாய் திறந்தாமா. அப்போ அவனுக்கு தெரியுது வாயை திறந்தா 7 சனியத்தை கூட்டிடுவோன்னு தெரியுது. அப்படின்னு சொன்னாங்க வாயை மூடு, பேசுனா நல்லதை பேசு இல்லாட்டி வாய் முடியுது. நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் தெரியும், பொம்பளைன்னு சொல்லுவாங்க அப்படியா அவங்க பேசினாலும் ஒரு சபையில் சண்டை வந்துடும், அவளுக்கே தெரியும். நம்ம வாயை விட்டோம்னு சொன்னால் கக்கூஸ் நாட்டத்தை மோசமாக போயிட்டுன்னு தெரியுதா இல்லை ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் பேசினா நல்லதை பேசு, இல்லை மௌனமாயிரு, அவ்வளோதான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் அப்போ சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவ்வளோ விஷயங்களை நம்ம சொல்லி காட்டுறோம். அதுபோல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வந்துக்கிட்டு நம்ம பார்க்குறோம் இந்த கோடு புறம் அவதூறு எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது, பிரிக்க முடியாது. கோல் சொல்கிறான், ஒருவரை பற்றி அவதூறு பரப்புறான், எல்லாம் என்ன முனாஃபிக்குகள் அடையாளம் சொன்னாங்க இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் எவரிடத்தில் 4 தன்மைகள் அமைவிட்டனவோ அவன் வடிகட்டிய முனாஃபிக்கின் ஆவான், நயவஞ்சகன் ஆவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வந்துக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று பேசினால் போய் பேசுவான் முனாஃபிக்கின், வாயை திறந்தாலே போய் தான். காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு 12 மணிக்கு தூங்க போகிற வரைக்கும் போய் வியாபாரத்தில் போய் நண்பர்களுக்கு மத்தியில் போய் கொண்டாட்டிகிட்ட போய் பிள்ளைகிட்ட போய் எல்லாம் வாயை திறந்தாலே போய் முனாஃபிக்கின். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சைத்தான், அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் யாரை நீ சைத்தான் இறங்குறான்னு தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொன்னான் ஒவ்வொரு பொய்யர்கள் மீதும் சைத்தான் இறங்குகிறான். பொய் பேசக்கூடிய மீசன் சைத்தான், அவன் தான் நண்பன், இஹ்வான், சைத்தானுக்கு இஹ்வான் மார்க்க நமக்கு சொல்லுது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பொய் பேசுனான்ல, பொய் பேசுவது ஈமான தின்று அவன் முனாஃபிக்கின் ஆவான். பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் வாக்குமாறு செய்வான், நாளை ஒட்டி தான் வாக்களித்தால் வாக்குமாறு செய்வான், கடன் கட்டி போவான், நாளைக்கு வாடா தரலாமா, நாளைக்கு போனால் என்ன செய்வான், ஆஹா வந்துட்டான் காசு கேட்டு மாப்பிள்ள வச்சுட்டு மாப்பிள்ள வியாபாரி வந்தான் கொடுத்தேன், இந்த பெரியம்மா வந்து கேட்டுச்சு கொடுத்தேன், பொய் எல்லாம் பொய். நபிகள் நாயகம் சொன்னார்கள் பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் வாக்குமாறு செய்வான், இவன் தான் நயவஞ்சகன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்போ சிந்திச்சு பார்க்கணும். அதுபோல் வந்துக்கிட்டு விவாதம் புரிந்தார் நேர்மை தவறி பேசுவான், ஒப்பந்தம் செய்தார் ஒப்பந்தத்தை முறிந்து மீறுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது முனாஃபிக்கின்.
அப்போ இதெல்லாம் முனாஃபிக்குடைய வேலையாக சொன்னாங்களா இல்லையா? கோடு புறாது இது எல்லாமே நாவை வைத்து தான் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாவு என்பது மோசமான விஷயம். கோடு அல்லாஹ் என்ன சொன்னான்? கோடு புறம் பேசுபவனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வயலுள்ளிக்குள் ஹுமசத்தில் உமசா, அந்த குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எங்கேயாவது கேடு உண்டாகும் நாசம் உண்டாகும் பேசிவிட்டானா நரகத்துக்கு குளிக்கிட்டேன்னு அர்த்தம். வயலுள்ளிக்குள் ஹுமசத்தில் உமசா, இந்த குறை கூறி புறம் பேசி திரிகிறான், தொழுகை வச்சிருக்கான இவனுக்கு கேடு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்று சொன்னால் சிந்தித்து பாரு. கோடு புறம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை நம்ம வேலை கண்ணை பார்த்துட்டு போயிடும். அதே இது வேலை வெற்றி இல்லாத பேச்சு. அடுத்தவனை பற்றி பேசுறது, கழுவி ஊற்றுறதெல்லாம் வலைதளங்களில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், நேரடி நடைமுறை வாழ்க்கையிலாம் பார்க்குறோம்னு சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். இந்த மாதிரி அவதூறு போய் பேசக்கூடாது. அப்புறம் சுசாசவங்கள்ட்ட வந்து கேட்கப்பட்டு புறம்டா என்ன? எல்லாருடைய தூதரே நாங்கள் பேச்ச புறம்டா உள்ளதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. இந்த பாருப்பா, ஒருவரை பற்றி அவருக்கு உள்ள குறைகளை பேசுவதுதான் புறம். நீ எதை விரும்ப மாட்டியோ அதை பேசுறிய. ஒருவன் எதை விரும்ப மாட்டாலும் அந்த சபையில் பேசுறது, இன்னொரு ஆட்ட பேசுறது, இதுதான் புறம் சொன்னாங்க. அப்போ சகாபாக்கள் கேட்டாங்க, ஒரு சஹாபி அவர்கிட்ட உள்ள விஷயத்தை தானே பேசுவோம், அதுதான் புறம். அவர்கிட்ட உள்ள சில விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தை பேசலாம். பேசும்போது வந்து புறமாக அமையும்னாங்க. அவர்கிட்ட இல்லாத விஷயத்தை பேசினார் அது அவதூறாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதூறு இல்லாததான் பேசினா அவதூறாக அமையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் புறம் சிந்திச்சு பார்க்கணும். புறம் கோடு எல்லாம் ரசூலுல்லாஹ் ஹுதைஃபத்துல் யமான் சஹாபி சொல்றாரு. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு புறம் ஒரு ஆள் ஒரு பயாசத்தில் இருக்கும்போது ஒரு ஆள் என்ன செய்யாது, யார் என்ன பேசுனான்னு கொண்டு போய் ஆட்சியாளர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த காலத்தில் ரகசிய குழுமாக கொண்டு ஆட்சியாளர்கிட்ட போய் மன்னர்கிட்ட போய் சேர்த்துருவாங்க. உங்களை பற்றி 10 பேர் பழைய அப்படி பேசிட்டு இருந்தாங்க, 2 பேர் இப்படி பேச சொல்லிடுவோம். ஹுதைஃபத்துல் யமான் சஹாபிட்ட சொல்கிறாங்க, இந்த உட்காந்து இவர் மோசமான மனுஷன், நம்ம என்ன பேசினாலும் கொண்டு போய் கவர்மெண்ட் ஆட்சியாளர்கிட்ட போய் சேர்த்துக்கிறாருன்றோன்னே அவருக்கு விளங்குற மாதிரியே சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எப்படி உட்காந்துருக்கான். ஹுதைஃபத்துல் யமான் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோல் சொல்பவன் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அவன் முழு காந்த குன்று தெரியுமில்ல, ஆஹா இவ்வளோ சூழல் எச்சரிச்சிருக்கிறாங்களாண்டு. அப்போ சஹாபி என்ன செய்கிறாரு, கோல் சொல்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் சொல்லிட்டார். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இதெல்லாம் புரிஞ்சு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்களை அவங்களாவது பேச நமக்கு தேவையா? அதனால் வந்து நம்ம ஒரு நல்வழிப்படுத்தணும் ஒழிய தெரியாமல் வெளியே வந்து பீடி பிடிப்பான் சில பேர். இவன் போய் என்ன செய்வான், வெளியூர் ரெண்டுக்கிட்டு பகிரமாக குடிக்கலாம். ஒரு பொதுவாக பீடி சிகரெட் குடிக்கக்கூடாது, நம்ம உடம்புக்கு கெடுத்து நாட்டம் முடிச்சது வேலை, அது எல்லாம் தடுத்த ஒரு விஷயம். ஒழிஞ்சு குடிப்பான், உடம்பு ஊரில் பணம் அடிப்பான். இங்கே யார் நான் கொடுத்துருக்காங்க குடிச்சிட்டு நிற்பானா, மாப்பிள்ள நல்லவன் நினச்சேன், ஒழிஞ்சு வீடு குடிக்கலாம் தேவை. ஊரில் போய் உனக்கு தேவையான புஷ் இல்லை, குடிக்காத உடம்புக்கு கேடுதுறாங்க, இந்த முசீபத்தை விடுறாங்களாம். ஊரில் வந்து பணம் அடிக்கிறது, வீடு குடித்தான், சிகரெட் குடித்தான், பார்த்துட்டு இருந்தேன், சினிமா தேட்டருக்கு போனான். அவன் அங்கே போய் சொல்லி அவனை திருத்தான். இதெல்லாம் ஏன்டா தேவையில்லாத வேலைண்டு. இந்த வேலை ஃப்ராடு வேலை பார்க்கறது இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு ஆள் உள்ள வர வீட்டுக்குள்ள வர அனுமதி கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஆள் யாரு, இவர் வந்து மக்களிலேயே மிக கெட்டவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் வந்து மக்களிலேயே வந்து பெரிய மோசமான ஆளுநர்னா உள்ள வர சொல்லிட்டாங்க வாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டார். வந்த உடனே எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி சுசாசம் மாதிரி கனிவாக பேசினாங்க. என்னப்பா நல்லா இருக்குங்களா என்னன்ட்டு. அப்போ அவர் வந்துட்டு சபையிலேருந்து போயிட்டார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, ஒரு ஆளை பற்றி சொன்னீங்க, உள்ள வீட்டில் அனுமதி கேட்டார்ல, அவர் மக்களிலேயே மோசமானவர்ண்டு. இப்போ உள்ளே வந்தோடனே கனிவாக பேசுனீங்க. ஆமாம் பேச தான் செஞ்சேன். சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், ஒருவருடைய மக்கள் சிலர் வெறுப்பான், ஒருவருடைய அருவருப்பான பேச்சை கண்டு எந்த மக்கள் ஒதுங்கி போகிறாங்களோ, முன்னாடி ஆபாச பேச்சாளர் மோசமானவன் அப்படின்ட்டு இவன் வந்தால் ஒன்று அப்படியே ஒதுங்கி போகிறாங்கல்ல, இப்படி ஒதுங்கினா மக்களிலே இவன் தான் கெட்டவன் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ ஒருவருடைய அருவருப்பான பேச்சை பார்த்து மக்கள்லாம் ஒதுங்கி போயிட்டாங்கன்னு சொன்னால் அவன் தான் மனித சமுதாயத்தில் கெட்டவன், நரகத்து கொள்ளிக்கட்ட என்று சொன்ன செய்தியை பார்க்குறோம்னு சொன்னால் அவள் சிந்திப்பாங்க, விளைவிக்கணும். நமக்கு தேவையான பேச்சை பேசிட்டு அவருக்கு புறம் கோல் இருந்தாலும் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் நம்ம ஒரு ஊர்லேயே சில இது இருக்குது, நீங்கள் நடத்திக்கிறீங்க என்ன, சில பேர் அமானிதம் சொல்லிட்டு போவான். ஒரு செய்தியை சொல்லி அமானிதம் வெளியே சொல்லாதுன்னு. இவன் என்ன செய்வான் தெரியுமா,
அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொண்டாட்டிகிட்ட போயிட்டு அந்த செய்தியை சொல்லிட்டு மாப்பிள்ளை அப்படி சொன்னால் இது அம்மானிதம் வச்சுக்க, இப்படி இப்படி அவங்க கிட்ட சொல்லிடணும். மாப்பிள்ளை முஸ்தபா சொன்னால் அம்மானிதம் வச்சுக்க. இப்படியே இந்த 7 விஷயமா 25 பேப்பர் இந்த ஹிந்தி பேப்பர் உலகமாக சொல்லிடுறாங்க. இது அம்மானிதமாட அம்மானிதம் மனசுக்குள்ள வச்சுட்டு போ, ஊரெல்லாம் பாராட்டின்னு அம்மானிதம் நீ யாரையும் சொல்லாது. இவன் 10 பேர்ட்ட சொல்லுவான், அவன் 10 பேர்ட்ட சொல்லுவான். இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பேச்சு கவனமாக இருக்கணும். வார்த்தைகள் மூலமாக நரகம் சொர்க்கம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் எங்கள் பகுதிகளில் சில பகுதிகளில் சில பேரை பற்றி நம்ம அறிஞ்சு வச்சுருப்போம். சில பேரை வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னு கேட்டால், வருவார் ஒரு ஆள் வரும்போது அடையாளம் கண்டுருவோம். எப்படி காணுவோம் அப்படின்னு கேட்டால், மாப்பிள்ளை எங்கள் பகுதியில் மாப்பிள்ளை ஒரு சீட்டாக வரும்போது மனித சீட்டாக மாப்பிள்ளை காலுக்குள்ள சரட்டை நாங்கள் சொல்லுவோம். மாப்பிள்ளை காலுக்குள்ள சரட்டை வருதுன்னு அர்த்தம். அவன் வந்த பஞ்சாயத்து, அவன் வந்து அடிக்கடி சண்டை, இல்லை இல்லை குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக போகும் என்பதற்காக வேண்டி கோலம் விட்டு போயிடுவாங்கல்ல. அதுக்கு மாப்பிள்ளை காலுக்குள்ள சரட்டெல்லாம் வச்சாமல் டக்குன்னு ஆஃப் ஆகிடுவாங்க. இப்படியே ஊரில் சண்டை ஒரு பொம்பளை வந்துட்டான். எங்கள் ஊர் தெருவில் நின்று பேசிகிட்டு இருக்கும் பொழுது, பையில சொல்லிட்டேன் மாப்பிள்ளை காலுக்குள்ள சரட்டை வர்றாங்க அப்படின்னு பார்த்தா அவன் காலில் விழுந்துருச்சு. அப்படியே கழிச்சிடலாம் என்ன போய் சரட்டைன்னு செய்யலாம் அப்படின்ட்டு சண்டை. இப்படியெல்லாம் ஏன் உனக்கு அந்த கெட்ட பேர் உன்னை நாம் அறுவடை செய்தது என்பதை புரிந்து கொண்டு நாவின் மூலமாக நன்மையை தீமையை தடுப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ரசூலுல்லா இந்த நாவு வணக்க வழிபாட்டுகள் அனைத்துக்கும் ஒரு மூல காரணியை சொல்லித்தருவாங்கிறாங்க. ரசூலுல்லா ஒரு கட்டத்தில் சொல்லுங்க உடனே வணக்க வழிபாடுகள் அனைத்துக்கும் மூல காரணி முதல் பேஸ் சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதர் உடனே சஹாபாக்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர்னு அறிந்தவர்கள் நாங்கள் அப்படியா அப்படி சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதர் உடனே நாவு தான். இந்த நாவின் மூலமாக சொர்க்கத்துக்கும் செல்ல முடியும், நாவின் மூலமாக நரகத்துக்கும் செல்ல முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கணும்னு சொன்னால் நாவை அடக்கி கொண்டு அவதூறு பரப்பது இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட விஷயம் அல்ல. இதை உணர்ந்து கொண்டு பயப்பட நரகம் இருக்குது. சாதாரண ஒவ்வொரு கணக்கு திரும்ப மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நாள் எப்படி வம்தாசையும் ஐயர்களும் தெரியுமோ இன்றைய தினம் குற்றவாளிகள் நல்லோர்களை விட்டும் தனியாக பிரிந்து விடுங்கள். போய் பேசுனவன் கோல் சொன்னவன் எல்லாம் என்பதை சொன்னாங்களா இல்லையா? குரான்ல சொன்னாங்க இல்லையா? சொர்க்கவாதிகள் தனி அணியில் நிற்பார்கள், இடது புறத்தார் நரகவாதிகள் கோல் சொன்னவன் புறம் பேசினவன் அடுத்தவங்க இறந்த மாமிசம் எல்லாம் சொன்னாங்க. இறந்த மாமிசத்தை திங்கிறதுக்கு சமம்தான். புறம் பேசுவது என்பது கோல் சொல்வது புறம் பேசுவதானா செத்து போன மாமிசத்தை திங்கிங்களா? திங்க மாட்டோம். அப்போ பார்க்குறோம் சொன்னால் அந்த மாதிரியான அருவருப்பான ஒரு செயல் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது என்று சொன்னால் ஒரு தொழுதானோ அஜி ஹாஜியார் என்ன செஞ்சுட்டு போன ரமலான்ல எப்படி தொந்தம் தெரியுமா? புறம் கோல் பேசுனியா எல்லாம் அவுட் இன்னும் மார்க்கம் நமக்கு சொல்லியை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் சில பேர் மன என்ன செய்வான், சில விஷயங்களை வந்து வெளியே சொல்ல மாட்டான், வெளியூருக்கு போகிறாமா அப்புறம் துருகி கேட்பான். அப்புறம் எந்த ஊர் வெளியூருக்கு போகிறேன்னு சொன்னாலே வெளியே சொல்ல விரும்பலன்னு அர்த்தம். அவன்கிட்ட போய் மாப்பிள்ள எங்கே போகிறான் என்று சொல்ல மாட்டியோ உன்ட்ட என்ன சொல்லு அவன் விரும்பாமல் இருக்கிறான் கேட்கறது என்று சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அற்பமான தனம். வெளியூருக்கு போனால் போயிட்டு நல்லபடியாக போயிட்டு இருப்பாங்க. நம்ம எங்கே போகிறான், ஏன் போகிறான், என்ன விஷயமா போகிறான், அவன் சொல்ல விரும்பலை. சொல்ல விரும்புனா நம்ம இதுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிற சொல்லிடுவோம். இதெல்லாம் அவங்க இந்த மாதிரி துருவி கேட்குறது. இஸ்லாத்தில் துருவாது ஏன் திருவுறா மார்க்கம் தடை செய்கிறது. இந்த துருவுதல் புய் பட்டிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல பாதையை பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஜும்மாவோட முதல் உரை நிறைவு செய்கிறேன். யாரை உலக நான் முத்தக்குள்ளாக பக்கத்து கார்த்திகை வளா தம்மு சொன்ன இல்லா வந்து செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் ரமலானுடைய மாதத்தை நம்ம கடந்துவிட்டோம். ரமலானுடைய மாதத்தில் பல்வேறு நன்மைகளை நாம் செய்து இறை பொருத்தத்தை சொர்க்கத்தை பெறுவதற்காக எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ வணக்க வழிபாடுகள் தர்மங்கள் என்று பல்வேறு வணக்க வழிபாடுகளை செய்த நாம் ரமலான் கணிந்த பிறகும் இறைச்சத்தோடு ஈமானோடு யார் அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கை பணத்தை அமைத்துக் கொள்கிறோமோ அவர்கள் தான் மறுமையில் வெற்றி அடைந்தவர்கள் என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வு அந்த செய்திகளெல்லாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை நமக்கு சொல்கிறான் வந்துக்கிட்டு இந்த அதான் ஒரு நோம்போட முடிஞ்சிங்க தொழுதான் நோம்பு வச்சேன் ஜக்காத்து கொடுத்தேன் இதெல்லாம் அப்படின்னு போயிடக்கூடாது. அதன் பிறகு ஒரு ஈமான்தாரிகள் அந்த செயல்களை நல்ல நல்ல செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான் ஒரு சமுதாயம் வந்தது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அலாஉ ஸலாத்த வத்தபஉ ஷஹவாத்தி ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. அவர்களுக்கு பின்னர் ஒரு வழித்தோன்றல் வந்தார்கள். ஒரு சமுதாயத்துக்கு கூட அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு பின்னர் வழித்தோன்றல் வந்தார்கள், அவர்கள் தொழுகையை பாழாக்கினார்கள். அல்லாஹ் சொல்கிறான்
மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். என்னங்க என்ன வேணா கூத்து கும்மாலம் எல்லாம் நடத்திக்கிறோம், கஞ்சா சாராயம் எல்லாம் என்ன மனோ இச்சையை பின்பற்றினார்கள். அவர்கள் பின் நட்டத்தை சந்தித்தார்கள், அழிவு சந்தித்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நம்ம அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாம மறுமையில் யார் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ, சந்திக்க விரும்புகிறாரோ அவரை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்? ஃபமன்கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. ஃபமன்கான யர்ஜூ லிகா ரப்பி, யார் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறீர்களோ, எல்லா முஸ்லீமுமே அல்லாஹ் சந்திச்சு தானே விரும்புகிறோம். அல்லாஹ் சந்திச்சு அல்லாஹ் பரிசு தரணும், சொர்க்கத்தை தரணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கணும், எல்லாரும் அவங்கள கும்பல. இப்படி யார் ஃபமன்கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, அல்லாஹ்வை சந்திக்க மறுமையில் யார் விரும்புகிறீர்களோ அவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுங்க, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நல்ல செயல்களை செய்யுங்க, அழகான செயல்களை செய்யுங்க, தொழுவுங்க, நோம்புங்க, நன்மை தீமையை தடுங்க, ஜக்காத்து கொடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பி அஹதா, அல்லாஹ்வுக்கு எவரையும் இணை கற்பித்து விடாது, அல்லாஹ்வோடு கூட்டு பங்காளியா யாரையும் இணை கற்பித்து விடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய செய்தி 18வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வை சந்திக்க விரும்பக்கூடிய நாம் மூத்துக்கு பிறகு மறுமையில் நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்பது ஒரு செய்தியாகவும், இன்னும் 2 செய்தி அறிவிப்பாக வருது. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வக்ஃப் வாரிய தடை சட்டத்தை வந்து ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க. வக்ஃப் வாரிய தடை சட்டம் இஸ்லாமிய சொத்துக்கள் ஆட்டை போகிறதுக்காண்டி, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதை எதிர்த்து நம்ம இதில் கடலூர் இஸ்லாமிய கட்சிகள் இயக்கங்கள் சார்பாக நடத்தினாங்க. காலையில் நோட்டீஸ் கொடுத்து போனாங்க. நம்ம இதில் தபால் நிலையம் NT தபால் நிலையம் மாதிரி சனிக்கிழமை நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அதில் இன்ஷா அல்லாஹ் அதில் எல்லோரும் போய் அதை எதிர்ப்பு தெரிவித்து கண்டனத்தை பதிவு செய்யுங்க. தபால் நிலையம் NTயில் நடக்குது. அதோடைய இஸ்லாமிய இயக்கங்கள் சார்பாக நடக்குது. ஒரு கட்சி தான் நடத்துகிறாங்க, அதுக்கு கலந்துக்கிறங்க என்பது ஒரு. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே உங்களுக்குள்ளே ஒரு நிர்வாகி சொன்னார், அறிவிப்பாக சொல்லுவோம் அப்படின்ட்டு. அதையும் சொல்லி முடிச்சு 2வது வாரம் முடிஞ்சிடும். நம்ம இமாம் ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம தங்குற ரூம், அது வந்து ரொம்ப ஒரு இது ஹீட் உள்ளே இருந்தால்தான் கோழி குஞ்சா போயிடுது. போன வருஷம் 2 கட்டி வந்துச்சு முதுகில். எல்லோரோட ஊருக்கு போய்க்கிறேன் அப்படின்னா போன வருஷம் 2 கட்டி ஆப்ரேஷன் பண்ணேன் அந்த அழகான இடத்துல போய். இல்லை அந்த ரூம் ஹீட்டு, அது உள்ளே இருக்க முடியாது. பழையார் சிலை வந்து அடிக்கடி யூரின் போட முடியாது, சிரமம் எந்திரிச்சு போயிட்டு இருக்கணும். அந்த ரூம் போடுற வசதி பண்ண ஏசி வைக்கிறதுக்காக அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வுடைய மறுமைக்குரிய எதிர்பார்த்து நீங்கள் தர்மங்களை கொடுத்தீர்கள் என்றால் அது பிரதிபலன் மறுமையோட சொர்க்கம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த ஏசி வைப்பதற்கோ அது மாதிரி சிறந்ததாக இருக்கும், அல்லது மாற்று ஏற்பாடு. ஏசி வைப்பதான் சிறந்தது. அந்த ரூம் ஏப்ரல் ஜூன்லாம் கடுமையாக வெயிலாக இருக்கும். அதற்காக செல்வந்தர்கள் அல்லாஹ் தருவான். சைத்தான் வறுமையப்படி தான் பயன்படுத்தும். கொடுக்க காசு எடுக்காத சைத்தான். காசை கொடுக்குறது இஸ்லாமிய பண்பு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பு. அப்போ காசு எடுத்து கொடுக்கணும் தான் நல்லா உட்காந்து இமாமும். ஏன்னா இந்த இமாம் வந்து இமாமுக்குள்ள ரூமுக்கு ஒரு ஏசி வைங்கன்ட்டு பொருளாதாரத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆம்பளை பொம்பளைலாம் அதை கொடுங்க, எல்லாம் நன்மையை தருவோம். அது மறுமை வெற்றி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த உதவி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, ஏசி வைப்பதற்கோ அல்லது மாற்று ஏற்பாடு செய்வதற்கோ தனியாக மோதியாட்ட சாப்பிட்டு கொடுத்தா அதை ஃபண்டு கலெக்ட் பண்ணி நிர்வாகத்தை ஒப்படைச்சிடுவார். அதனால் இதை கொஞ்சம் கவனம் ஆலோசனை கேட்டு போயிடாமல், என்ன நம்ம ஏசியில் இருக்கும்ல, அப்போ இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு வேலை பார்க்குறவங்க நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும், பணி செய்கிறாரில்ல, அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இதை என்ன செய்யுங்க, இமாமுக்கு உண்டான ஒரு ரூமுக்கு ஒரு ஏசி வைப்பதற்கோ இதுக்கான ஒரு ஏற்பாட்டை பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக கொடுங்கன்னு சொல்லிக்கொண்டு ஜும்மாவினுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். 11 அதுக்குறுக்கும் வஷ்குருளை வளா தக்கூறும்.